வெல்கம் டு லிசன் யுவர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம பேசிக்கில் இருந்த இங்கிலீஷ்னால் என்ன, இங்கிலீஷ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும், அது நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் லெவலில் எந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இது ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நம்மளுடைய வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இந்த சேனல் உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சாவது கொடுக்குன்ற பிலீவ் எனக்கு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இது எல்லாமே என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்லேயே அப்லோட் பண்ணுறேன். கர்சிவ் ரைட்டிங் புரியாதுன்றதால கொஞ்சம் தனித்தனியாகவும் எழுதுகிறேன். நீங்கள் முடிஞ்சால் எனக்கு இங்கிலீஷ் நல்லாவே கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஒரு நோட் தனியாக இதுக்காக செப்ரேட்டாக எடுத்து நமக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷில் நான் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்குறனோ அது எல்லாமே எழுதிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அப்படி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிமைண்ட் ஆகாது. ஒரு ஹார்ட் காப்பி மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, அறுவை சாஃப்ட் காப்பியாவது வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒய் இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டண்ட், ஏன் ஆங்கிலம் முக்கியம். தமிழ்லையும் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும், இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும்னு சொல்கிறவங்க கொஞ்சம் நாளைக்கு தமிழ்லேயே படிங்க. நம்ம ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இங்கிலீஷை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஏன் இங்கிலீஷ் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். இதில் கொஞ்சம் முக்கியமான ரீசன்ஸை சொல்கிறாங்க. வைட்லி ஸ்போக்கன் செகண்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட், உலகத்திலேயே அதிகமாக பேசப்படக்கூடிய இரண்டாவது மொழி ஆங்கிலம். அதனால இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ செகண்ட் பாயிண்ட், English has the power of connecting people from many different cultures, building relationships and understanding. நிறைய கலாச்சாரங்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்களை இணைக்கவும் உறவுகளை உருவாக்கவும் புரிந்து கொள்ளவும் செய்யக்கூடிய சக்தி கொண்டது. என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும். நம்ம தீபாவளி பொங்கல்னு ஒரு பண்டிகை கொண்டாடுவோம். நம்ம பேசுகிற மொழி வேறு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வேறு. இதே மாதிரி உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய கலாச்சாரங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறவா இருக்கும் அண்ட் அவங்களுடைய மொழியும் வேறவா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் இஸ் த செகண்ட் லாங்குவேஜ் ஃபார் இன்டர்நேஷ்னல்ங்கிறதால இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜுங்கிற ஒரே காரணத்துக்காக எப்படிப்பட்ட கலாச்சாரங்களை கொண்ட மக்களையுமே ஈஸியாக இணைச்சிரும். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலமாக அவங்களுக்கும் நமக்கும் ஒரு உறவு உருவாகும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இருக்கு. அண்ட் தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறேன், ஆஃப்டர் புட்டிங் யுவர் டைம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். After putting your time and effort into learn English, you'll be able to speak with around 20% of people in the world. இந்த ஆங்கிலம் கற்க உங்கள் நேரத்தையும் முயற்சியையும் செலவழித்த பிறகு உலகில் உள்ள 20% மக்களுடன் உங்களால் பேச முடியும். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சீரியஸாகவே எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஹார்ட் ஒர்க் மைண்டும் எனக்கு டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க இல்லையா, அதில் குறைஞ்சது 20% மக்கள்கிட்ட நம்மளால் கண்டிப்பாக பேச முடியும். பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் அ இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். இதை தான் நான் அடுத்த பாயிண்டில் சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், இது ஒரு சர்வதேச தொடர்பு மொழின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய பீப்புளுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களாலையுமே ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் இங்கிலீஷ் கேன் மேக் யூ ஸ்மார்ட்டர், ஆங்கிலம் உங்களை புத்திசாலியாக மாற்றும். அது என்ன, ஆங்கிலம் மட்டும்தான் என்ன புத்திசாலியாக மாற்றுமா, என்னுடைய தமிழ் என்ன மாற்றாதா? கண்டிப்பாக எனக்கும் தமிழில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை தாண்டி ஆங்கிலம் மட்டும் இல்லை, வேறு எந்த மொழியாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட இல்லாத சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட அந்த மொழியில் இருக்கலாம். ஸோ அந்த மொழி மூலமாக நமக்கு ஏதாவது நன்மைகள் நடக்கலாம். அப்போது அந்த நன்மைகள் அதிகம் கொடுக்கறது அந்த ஆங்கில மொழியாக இருக்குது.
இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அங்கே கொஷின் கேட்குறவங்க நம்மளை இங்கிலீஷில் கேட்குறாங்க, இல்லை செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலம் தெரியாத ஒரே காரணத்தால் நிறைய பேர் இங்கே தன்னுடைய நல்ல வாய்ப்புகளை இழந்திருக்காங்க. அண்ட் அப்படியே வேலையில் இருந்தாலும் ஆங்கிலம் தெரியாத ஒரே காரணத்துக்காக ப்ரொமோஷன்ஸ், அவங்களுடைய ஹைக்குன்னு எல்லாமே மிஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலை, அவங்களுடைய ஸ்பெண்ட் டைம் எல்லாம் இவங்களோடது. பட் அதோட கிரெடிட்ஸ் இங்கிலீஷ் தெரியாத ஒரே காரணத்துக்காக வேற ஒருத்தவங்களுக்கு கூட போயிருக்கலாம். இது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அப்போ நம்ம இங்கிலீஷ் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இட் ஆல்சோ கிவ்ஸ் a lot of satisfaction and will make you feel great and கான்ஃபிடென்ஸ் லெவல். அதாவது நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் ஒரு கொஷின் கேட்குறேன், அவரால் ஆன்சர் பண்ண முடியல. இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு வராரு, ஒரு வாரம் கழிச்சு அதே கொஷினை நான் திருப்பி கேட்டால் அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாரு. இப்போ அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பரவாயில்லடா, நம்மளும் பேசுகிறோம் இங்கிலீஷை, பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று லைஃப்பில் சாதிச்சிட்டோம். இந்த ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலிங். இப்போது உங்களையே ஒரு சிறந்த நபராக உணர வச்சிரும். பரவாயில்ல, நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியுது, கண்டிப்பாக நம்மளால் இன்னும் கற்றுக்க முடியும், அப்போ அந்த மீட்டிங்கை நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும் அப்படின்னு கூட நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலை, நம்பிக்கையை அதிகரிக்கும். இது இல்லாமல் சைக்கலாஜிக்கலாக பார்த்தோன்னா நம்மளுடைய மூளை ஒரு விஷயத்தையோ ஒரு மொழியையோ புதுசாக கற்றுக்கும் போது அதோடைய திறனை அதிகப்படுத்திக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கோங்க, கண்டிப்பாக நம்மளால் பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நம்மளோட சேனலோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரவுண்டை தான் உலகம் நீங்கள் நினச்சிக்கணும். யூ ஹாவ் டு திங்க் திஸ் இஸ் த வேர்ல்ட். ஸோ இப்போ இங்கே மேலே ஒரு 5 பொம்மைகள் வரைஞ்சிருக்கேன். இதை நீங்கள் மனுஷனாக நினச்சிக்கோங்க. கீழே இருக்கிறத நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறத நினச்சிக்கோங்க. இப்போது நீங்கள் அப்ராட் போகிறீங்க, அதாவது ஒரு சைனா சைடு இல்லை ஜப்பான் சைடு அந்த மாதிரி ஒரு அதர் கண்ட்ரி போகிறதா வச்சுப்போம். அந்த இடத்துக்குன்னு ஒரு லாங்குவேஜ் ஷுவராக இருக்குது, இங்கிலீஷ் இல்லாமல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் தமிழ் மட்டும் தெரிஞ்சிருக்கு. அந்த பிளேஸ்க்கு போகிறீங்க, இங்கே 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரில் 4 பேருக்கு அவங்களுடைய ஊர் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியுது. இந்த ஒருத்தருக்கு மட்டும் அவருடைய ஊர் லாங்குவேஜும் கூடவே இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல இங்கிலீஷ் தெரியலன்னா உங்களுக்கு ஒரு உதவியோ இல்லை ஜாபோ இன்டர்வியூவோ எனிதிங் உங்களுக்கு என்ன வேணும்னாலும், ஏன் ஒரு காய்கறி வேணும்னா கூட உங்களால் அவங்க லாங்குவேஜ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷும் நமக்கு தெரியலனா அங்கே நம்ம ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகும். இதுவே இப்போ உங்களுக்கு தமிழும் கூடவே இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம், பட் அவருடைய லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியல. இதே டைமில் நீங்கள் திரும்பவும் அங்கே போகிறீங்க, அந்த 4 பேருக்கும் உங்களுக்கும் கனெக்டே ஆகாது. பிகாஸ் அவங்களுக்கு அதர் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியல. பட் இந்த ஒரு பர்சனை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அவருக்கு அதர் லாங்குவேஜும் தெரியும், கூடவே இங்கிலீஷும் தெரியும். உங்களுக்கு அதர் லாங்குவேஜ் தெரியாமல் தமிழ் தெரியும், கூடவே இங்கிலீஷும் தெரியும். இப்போ உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச இந்த காமன் லாங்குவேஜான இங்கிலீஷை வச்சு உங்களுக்கு என்ன தேவைகள்ன்றதை உங்களால் பூர்த்தி பண்ணிக்க முடியும். இதனால தான் இங்கிலீஷ் இஸ் கால் லைக் இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நவ் நம்ம ஒரு ஸ்டார்டிங்லேருந்து போவோம். ஓகேங்களா, அடிமட்டத்திலேருந்தே நம்ம போவோம், பேசிக்லேருந்து. இப்போது ஆல்ஃபபெட் ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏபிசிடி எல்லாருமே சொல்லுன்னே சொல்லிடுவாங்க. சில பேர் ஆல்ஃபபெட் சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா இன்னமும் சில பேருக்கு தெரியாது. அது தப்பே கிடையாது. இப்போ ஆல்ஃபபெட் அப்படின்னா என்ன? ஒரு மொழியினுடைய எழுத்து தொகுதி தான். அதாவது எழுத்துகள் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த எழுத்தெல்லாம் நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அந்த தொகுதிக்கு பேர் தான் ஆல்ஃபபெட். There are 26 letters in the English alphabet. ஆங்கில எழுத்துகளில் 26 எழுத்துகள் உள்ளன. இது எங்களுக்கு தெரியாதாங்க? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் ஆல்ஃபபெட்னா என்னன்னு தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. நான் அவங்களுக்காகவும் இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆங்கில எழுத்தில் ஏபிசிடின்னு ஸ்டார்ட் ஆகி ஜெட்டில் முடிகிற 26 எழுத்துகள் இருக்குது. தமிழ்லையாவது நமக்கு 247 எழுத்துகள் இருக்குது. அதையே படித்து நம்ம தமிழ் இவ்வளோ போல்டாக பேசும்போது இங்கிலீஷில் வெறும் 26 லெட்டர்ஸ் தான் இருக்குது. இதை நீங்கள் இன்னும் ஈஸியாக படிச்சிட முடியும் உங்களுடைய கன்சிஸ்டன்சி இருந்தால். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுப்போம். 1 லெட்டர் அண்ட் வித்தவுட் மீனிங்னா அர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரே ஒரு லெட்டர் வருது, அதுக்கு அர்த்தமும் கிடையாது அப்படின்னா அது என்ன? தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ தீ அப்படின்னு ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது, ஆனால் அதுக்கு நெருப்புன்னு நமக்கு அர்த்தம் தெரியும்.
போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது. அதுக்கு போன்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடுவோம். இப்போ இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. இந்த ஸ்பெஷாலிட்டி தமிழில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள், ஏ பி சி டி அப்படின்னு இசட் வரைக்கும் நீங்கள் அந்த லெட்டரை தனித்தனியாக சொன்னீங்கன்னா அர்த்தம் தெரியாது, அர்த்தம் கிடையாது. அப்போ நீ ஒருத்தரை பார்த்து ஜி அப்படின்னு சொல்கிறீங்க, ஹிந்தி ஜி கிடையாது, நான் சொல்கிறது இங்கிலீஷ் ஜி. ஜின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு ஒன்றுமே புரியாது, இவர் என்ன திடீர்னு ஜின்னு சொல்கிறாரு அப்படின்ற தாட்டில் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஒன் லெட்டர், ஒரே ஒரு எழுத்து அர்த்தம் இல்லாமல் வந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லெட்டர்னு தான் சொல்லுவோம். கரெக்டுங்களா? தட் இஸ் கால்ட் லெட்டர். செகண்ட் ஒன், மோர் தேன் ஒன் லெட்டர் அண்ட் வித் மீனிங். ஒரு எழுத்துக்கு மேலே இன்னொரு எழுத்து சேர்ந்து வந்து, அதாவது குறைஞ்சபட்சம் 2 எழுத்துகள் இருக்கணும், கூடவே அர்த்தமும் கொடுக்கணும். அர்த்தம் இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். வேர்ட்னா என்ன? வார்த்தை, சொல். கரெக்டுங்களா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேட் வேர்ட், குட் வேர்ட். அப்போ பேட் வேர்ட் பேசுகிறா அப்படின்னா என்ன? கெட்ட வார்த்தை பேசுகிறா. அப்போ வேர்ட்னா என்ன அர்த்தம்? வார்த்தை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜி அப்படின்ற லெட்டரை நான் தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது, யாரும் எந்த அசைவுமே பண்ண மாட்டாங்க. இதுவே ஜியோட கூடவே நான் ஓ அப்படிங்கிற இன்னொரு லெட்டரையும் சேர்க்குறேன். இதை சேர்த்து படித்தா நமக்கு என்ன கிடைக்குது? கோ அப்படின்ற வார்த்தை கிடைக்குது. ஸோ கோனா என்ன? போ. அப்போ அர்த்தம் இருக்குது, ஒன்றுக்கு மேலே லெட்டர்ஸ் இருக்குது, அப்போ இது வார்த்தை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், P + Q. அப்போ நான் 2 லெட்டர் சேர்த்துட்டாலே எனக்கு அர்த்தம் வந்துருமா? அது வேர்டா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். அதனால தான் நான் 2வது எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். P + Q அப்படின்னா 1 + 1. Pன்னு ஒரு வார்த்தை சேர்ந்துருக்கு, Qன்னு ஒரு வார்த்தை சேர்ந்துருக்கு. ஆனால் இதுக்கு அர்த்தம் இருக்கா? P Qன்னு கிடையாது. இதை நீங்கள் சொன்னால் இன்னொருத்தர்கிட்ட எந்த சேஞ்சுமே தெரியாது. அப்போது வெறும் எழுத்துகள் மட்டும் இருந்தால் அதை லெட்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், வேர்ட் ப்ளஸ் வேர்ட், அதாவது இப்போ நீங்கள் வார்த்தை அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம். இதையே வார்த்தையோட இன்னொரு வார்த்தை சேர்ந்ததுன்னா அதை என்ன சொல்கிறோம்? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு நம்ம இதை சொல்லுவோம். அதாவது மோர் தேன் 2 வேர்ட்ஸ், கூடவே என்ன இருக்கணும்? மீனிங்கும் இருக்கணும். அப்போ இதை சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கோன்னு இருக்குது, இதுவே நான் கூடவே கோ டு ஹோம் இந்த மாதிரி நான் மாற்றுறேன். அப்போ இது என்னது? சென்டென்ஸ். சென்டென்ஸ்னால் தமிழில் வாக்கியம், அப்படி இல்லைனா தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி அந்த வேர்ட் இன்னொரு வேர்டும் சேர்ந்து தொடர் அமைச்சு அர்த்தம் கொடுத்ததுன்னா அது என்ன சொல்கிறோம்? நம்ம சென்டென்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஆம் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர். அப்போ வாக்கியம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தை அல்லது வினை சொல்லின் தொகுப்பு. வினை சொல் அப்படின்னா வேர்புன்னு சொல்லுவோம். அதெல்லாம் அடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ வாக்கியம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தை, வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு தொகுதியாக வர்றது தான் வாக்கியம்னு சொல்லுவோம். அப்போ சென்டென்ஸ் அப்படின்னா வார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்டு வருது. இதுவே சென்டென்சஸ், பேராகிராஃப், ஸ்பீச் அப்படின்னா என்ன? குரூப் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது மோர் தேன் 1 சென்டென்ஸ். இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய வேர்ட் பேசுனீங்க, ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்ட்டு நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசியிருக்கோம். இது கூடயே இன்னொரு வேர்டையும் நான் இன்னொரு சென்டென்ஸையும் சேர்த்தனா அதுதான் சென்டென்ஸ். ஐ ஆம் அ டீச்சர், ஐ கம்ப்ளீட்டட் மை MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஐ எம் ஒர்க்கிங் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கூல். அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே 3 சென்டென்சஸை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்ன சொல்லலாம்? சென்டென்சஸ்ன்னு சொல்லலாம். இதுவே இதோடைய லென்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நிறைய சென்டென்சஸ் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ஸ்கூலில் புக்ஸ் எல்லாம் படிப்போம் இல்லையா, பேராகிராஃபாக படிங்க, ஃபஸ்ட்டு பேராகிராஃப் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பேராகிராஃப்னா பத்தின்னு அர்த்தம், அதாவது நிறைய சென்டென்ஸ் சேர்ந்து சென்டென்சஸாக மாறி இருக்கிறது தான். அப்போ குரூப் ஆஃப் சென்டென்சஸ், மோர் தேன் 1 சென்டென்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியத்தின் தொகுப்பு வாக்கியங்கள், அப்படி இல்லைன்னா பத்தின்னு சொல்கிறோம். ஓகேவா? தொகுப்புனா என்ன? குரூப்பாக இருக்கும், மொத்தமாக நிற்கும், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் என்ன? மகாத்மா காந்தி வாஸ் அ லீடர். நான் இதை மட்டும் சொல்லியிருந்தேன்னா அது சென்டென்ஸ். ஆனால் நான் அதோடு நிறுத்தலை, எவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். மகாத்மா காந்தி வாஸ் அ லீடர் ஆஃப் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் அண்ட் a major figure in the world of social justice. மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திரத்துக்காக அந்த முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம இதில் சொல்கிறோம். He was born in போர்பந்தர், இந்தியா on October 2, 1869. அவர் போர்பந்தர் இந்தியாவில் ஒரு அக்டோபர் 2 1869 பிறந்தாங்க. காந்தி வாஸ் அ லாயர்
politician, writer and social activist. He was known as the father of the nation and Mahatma great soul. அப்படின்னா என்ன சொல்றாங்க, அவர் வந்து லாயராக இருந்தார், அரசியல்வாதியாக இருந்திருக்காரு, எழுத்தாளர், அப்புறம் சமூக நீதியாளராக இருந்திருக்காரு. அவர் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன், தேச தந்தைன்னு அறியப்படுறாரு. மகாத்மா அப்படின்னா சிறந்த ஒரு ஆன்மா அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ கொடுத்துருக்கோம். ஸ்பீச்சில் இப்படி தானே பேசுவாங்க. அப்போ இதை ஸ்பீச்சுன்னு சொல்லலாம், பேராகிராஃப்னு சொல்லலாம், சென்டென்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம கிராமருக்குள்ளே போகலாம். கிராமர்ஸ் தான் நிறைய பேருக்கு தப்பாக இருக்கும், தப்பாகிடுமோன்ட்டு பேசாமே இருப்பீங்க. ஸோ நம்மளோட வீடியோஸை ஷோராக பாருங்கள், உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.